ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். இதில் ஒரு ட்ரிக்கி ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க, மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்துருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். So the plot of the variation of potential difference across a combination of 3 identical cells in series versus current is shown in the figure. அதாவது 3 cells சீரீஸில் இருக்குது and voltage that is potential difference across the combination of 3 cells. 3 செல்ஸ்க்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் கரண்ட் பாசிங் த்ரூ தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட்டும் ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V கொடுத்துருக்கான் which is across the cells. Okay, so what is the EMF and internal resistance of the each cell? So ஒரு செல்லோட EMF-உம் internal resistance-உம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கவனிங்க, இதில் வந்து என்னென்னா ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர், ஒரு பேட்டரியில் EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் தியரி படிக்கும் போதே கான்செப்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இதுதான் செல்லு, இந்த செல்லுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் V. ஸோ V and also the current flowing in the circuit I. ஸோ இந்த Vக்கும் ஐக்கும் கிராஃப் வரைஞ்சோன்னா கிராஃப் எப்பவுமே இப்படி தான் வரும். அதில் யாருக்கும் டவுட்டே கிடையாது இல்லையா? ஸோ இது நம்ம படித்த கான்செப்ட். ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து 3 ஐடென்டிக்கல் செல்ஸ் இன் சீரீஸ். ஸோ இங்கே வந்து ஒரு செல்லுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு செல்லுக்கு இருக்கும்போது வாட் இஸ் த ஃபார்முலா வி காட்? இந்த V ஐக்கான ரிலேஷன் ஏன் கிராஃப் இப்படி வருதுன்னா, V is equal to E minus IRன்ற ஃபார்முலாவை இது ஃபாலோ பண்ணும். ஓகே, இது நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் லாலேருந்து ப்ரூவ் பண்ணலாம், தியரியில் நீங்கள் படித்தது. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு எத்தனை செல்ஸ் இருக்குது அப்படின்னா, 3 செல்ஸ் வந்து எதில் இருக்குது? சீரீஸில் இருக்குது. ஸோ 3 செல்ஸ் இன் சீரீஸ்னால 3 செல்லுமே ஒரே டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் பார்த்தோமே வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஐடென்டிக்கல் செல்ஸ்னால ERன்னு போட்டிருக்கோம். இப்போ 3 செல்ஸுமே சீரீஸில் ஒரே டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கனால எல்லாத்துக்குமே ப்ளஸ் தான். ஸோ எல்லாமே லெஃப்ட் சைடில் பார்த்துருக்கனால இதுக்கு E+, இதுக்கு E+, எல்லாமே E+னால 3ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, அண்ட் இது வந்து 3 EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே சீரீஸில் இருக்கனால R ஈக்குவலண்ட்டாக என்ன வரும்? 3Rன்னு வரும். டைரக்ட்லி கேன் ஆட். ஸோ இதோட ஈக்குவலண்ட் வந்து we can write as what? 3E into 3R. இந்த சர்க்யூட்டை நம்ம இப்படி எழுதலாம். இப்போ நல்லா கவனிங்க, முன்னாடி நம்ம படித்த தியரிக்கு வந்து வாட் இஸ் அ சர்க்யூட் அப்படின்னா ER. அப்போது என்ன ஃபார்முலா போட்டோம்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பேட்டரி V is equal to E minus IR. இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் த வோல்டேஜ் அக்ராஸ் த பேட்டரி இந்த வீக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போன தடவை நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன இருந்துச்சு? ERன்னு இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3E அப்புறம் 3R. ஏன்னா ஈக்குவலண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஈக்குவலண்ட் பேட்டரி. ஸோ தட் இஸ் த V. I is the current passing through it. So what is the equivalent EMF-னா 3E, இதுக்கு வந்து என்னது? 3R. Is that clear? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃப் அனலைஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் செல். ஈக்குவலண்ட் EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் EMF கேட்கல, ஒரு செல்லோட என்னது EMF அண்ட் இது வந்து கேட்குறாங்க, இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை லெட்ஸ் see. இப்போ இந்த டேட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வியோட வேல்யூ 0. கரெக்டாக? இந்த இடத்துல வியோட வேல்யூ 0, ஆனால் ஐயோட வேல்யூ அங்கே என்னது? 1 ஆம்பியர். கரெக்டாக? ஸோ அந்த டேட்டா நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஸோ V அந்த இடத்துல 0, ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V0 ஐயோட வேல்யூ 1ன்னு போட்டோன்னா E capital E is equal to small r அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதே வந்து யூ ட்ரை டு சப்ஸ்டியூட் ஒன் மோர் டேட்டா. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு வோல்டேஜ் இஸ் கோயிங் டு பி வாட்? 6 வோல்ட். பட் ஆனால் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் கரண்ட்டோட வேல்யூ என்ன? 0 தானே? ஸோ ஐயோட வேல்யூ 0. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஐயோட வேல்யூ 0, வியோட வேல்யூ 6. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் யூ சப்ஸ்டியூட் இன் திஸ் ஃபார்முலா. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனல் என்ன கிடைக்க போகுது? ஈயோட வேல்யூ 2Rன்னு கிடைக்குது, 2Vன்னு கிடைக்குது. ஆல்ரெடி E is equal to Rன்னு தெரிஞ்சதுனால Rக்கு எத்தனை இப்போ என்ன எழுதலாம்? 2 ohm I can write. You don't clear with this? It's a standard thing. ஒரு டவுட்டும் வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம குயிக்காக மூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருந்தாங்க, பட் இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் ட்ரிக் இல்லாத ஒரு கொஸ்டின் தான். பட் கவனிங்க, குயிக்காக பண்ணலாம். இது 2 cells 10 volt and 2 volt and internal resistance 10 and 5 volt are connected in parallel with the positive end of the 10 volt battery connected to the negative terminal of what? 2 volt battery. ஸோ இங்கே 2 பேட்டரி இருக்குது, ஒன்று 10 volt, இன்னொன்று என்னது? 2 volt. ஸோ 10 voltோட பாசிட்டிவ் வந்து 2 voltோட நெகட்டிவ் கனெக்டாக இருக்குன்னு சொல்கிறான், விச் இஸ் லைக் திஸ். அதுக்கப்புறம் என்னது? ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் வோல்டேஜ் அண்ட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன்.
ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து காம்பினேஷன்ற வேர்டு நம்ம யாருக்கு யூஸ் பண்ணோம்னா, 2 பேட்டரி செல், ஓகே, 2 பேட்டரி சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன். எப்போவுமே வந்து இதுக்கு பேர் என்னென்னா, வெளியில் இருக்கிறதுக்கு பேர் வந்து என்னது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதை வந்து நம்ம காம்பினேஷனில் எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், சேர்க்க மாட்டோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஆர்ன்றது. இப்போ கீழே இருக்கிறதா 2 பேட்டரிஸ், கீழே ஒரு பேட்டரி மேலே ஒரு பேட்டரி பேரலில் இருக்குது. ஸோ இதோட காம்பினேஷனான எஃபெக்டிவ் வோல்டேஜும் இதோட காம்பினேஷனான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெளியில் இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர், இப்போ இது 2 தான் காம்பினேஷன். இதுக்கான ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அண்ட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு டைரக்டான ஃபார்முலா இருக்குது. ஈக்குவலண்ட் இந்த 2 பேட்டரி, மேலே ஒரு பேட்டரி கீழே ஒரு பேட்டரி பேரலுக்கு, இதுதான் இஎம்எஃப். நம்ம எல்லாரும் மெமரைஸ் பண்ணியிருப்போம். அப்படி மெமரைஸ் பண்ணும்போது எப்படி மெமரைஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, ரெண்டுமே நடுவில் ப்ளஸ் வச்சு மெமரைஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக E1 R2 ப்ளஸ் E2 R1 டிவைட் பை R1 ப்ளஸ் R2 படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே கேர்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். நீங்கள் படிக்கும்போது ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் எப்போ வரும் அப்படின்னா, 2 பேட்டரி என்ன இருக்கணும், சேம் டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கணும். தட் இஸ் இப்படி இருந்தால் இந்த ஃபார்முலா கரெக்டு. ரெண்டுமே லெஃப்ட் சைடில் ஃபேஸிங்காக இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ப்ளஸ் வரும். ஆனால் இங்கே கவனிங்க எப்படி இருக்குன்னு, நம்மளுக்கு வந்து மாறி இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் மட்டும்தான் பாசிட்டிவ் இருக்குது, ரைட். இந்த மேலே உள்ளதுக்கு லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் இருக்குது. ஸோ யூ ஷுட் பி வெரி மச் கிளியர். ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கனால நெகட்டிவ் சைன் நம்மளுக்கு இங்கே வரும் ஃபார்முலாவில். ஸோ அப்போ போடும்போது நம்ம ரொம்ப கவனமாக போடணும். இப்போ இதை வந்து நம்ம E1 எடுத்துக்கலாமா, E1 லெஃப்ட் சைடில் இருக்கிறதான பாசிட்டிவ் போட்டாச்சா, E ப்ளஸ் E1. இது வந்து நம்மளுக்கு R1, இதோட வேல்யூ என்னது, இது R2, இதோட வேல்யூ E2. ஸோ E2 ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் சைன் கொடுத்துட்டோம், ஏன்னா அது ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 2ன்னு வரும், இதோட வேல்யூ என்னது 10. ஸோ R2ஓட வேல்யூ இட்ஸ் கோயிங் டு பி 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், E1ஓட வேல்யூ என்னது 10, R2ஓட வேல்யூ 5, இது 2, R1ஓட வேல்யூ 10 டிவைடட் பை. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். இது வந்து என்னது 50 minus 20 டிவைடட் பை வாட் 15. ஸோ நம்மளுக்கு 30 by 15 இட்ஸ் கோயிங் டு பி வாட் 2 வோல்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 2 வோல்ட் இஸ் கோயிங் டு பி த ஆன்சர். அதே மாதிரி R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், மேலே என்ன இருக்குது 5 into 10, ஓகே, divided by we are going to get 5 plus 10. So it's going to be what 10 by 3 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. 50 by 15 you will get what 10 by 3. ஸோ இப்போ இதுதான் ஆன்சர்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். ஓகே, நான் நாளைக்கு இன்னொரு 2 ப்ராப்ளம்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன்.